அது கௌரி வாழ்க்கை. அதுலதான் நானும் வாழ்வேன். அட பிடிக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய நீலாவதியா திரும்பி வா. உனக்கான நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குமா? நீலாவதி அன்னக்குடி மேல ரொம்ப கோவமா இருக்கா. அந்த கோவத்தை அவ என் மேலயும் காட்டிட்டா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தாமா. கௌரி வாழ்க்கைய கௌரி வாழட்டும். உன் வாழ்க்கைய நீ வாழுமா. எனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? அவங்க கேட்டதுக்கு நீங்க முத்துப்பாட்டி சித்தப்பா விட்டு கொடுக்கலையா? அதே மாதிரி இந்த கௌரி நான் கேட்ட சித்தார்த்தை விட்டு கொடுக்க கூடாதா? புரிஞ்சுக்காம பேசாத நீலாவதி. நான் அன்னக்குடிய வேத்து மனுஷியா பாக்கல. என்னோட சொந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அன்னக்குடிய என் புருஷனை விரும்பினாரு. ஆனா உன் விஷயத்துல கௌரியும் உன்னை விரும்பல, சித்தார்த்து கூட உன்னை விரும்பலையே. வேணாமா இந்த முரட்டு குணம். இது யாருக்குமே நல்லது இல்ல. அன்னக்குடிய உன் கூட சேர்த்து வச்சு பேசினதுனால சொல்ற. அன்னக்குடி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கியா நீ? இல்லவே இல்லம்மா. அன்னக்குடி நிம்மதியாவும் இல்ல, சந்தோஷமாவும் இல்ல. ஒவ்வொரு நாளையும் அவ நரகமா தான் கடத்திட்டு இருக்கா. நரகத்துல இருக்கிற மாதிரி தான் அவ வாழ்றா. நான் அன்னக்குடிய சொந்த சகோதரியா பார்த்தாலும் ஏத்துக்கிட்டாலும் இந்த ஊர் அவளை தப்பா தான் பாக்குது, தப்பா தான் சொல்லுது. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, இருந்தாலும் சொல்றேன். கௌரிக்கு தானா ஒரு நீதிபதி விட்டு சம்பந்தம் வந்துச்சு. கௌரி பெரிய இடத்துல வாக்கப்பட போறான்னு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா கடைசியில அது கை கூடாம போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அன்னக்குடி ரெண்டாம் தரங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதனால ஏற்பட்ட தகராறுனாலதான் அன்னக்குடி உமா மகேஸ்வரி மேடத்தை வெறுக்க ஆரம்பிச்சா. இத நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ரெண்டாம் தரமா வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இல்லமா, சாபக்கேடான வாழ்க்கை. அதனால நான் எடுத்து கொடுத்த தாலியே என் கையில அவுத்து கொடுத்துருமா. என் வாழ்க்கையில நான் யார்கிட்டயும் கையேந்தி எதையுமே கேட்டதில்ல. முதல் தடவையா உன்கிட்ட கேக்குறேன். தாலி என் கையில கொடுத்துருமா. அதே மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்த பொருளை நான் திருப்பி கொடுத்துருங்கன்னு கெஞ்சினதே இல்ல. முதல் முறையா உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். நான் எடுத்து கொடுத்த தாலிய என்கிட்ட கொடுத்துருமா. இந்த தாலிய உண்டியல்ல போட சொல்லி இதே இடத்துல நான் எடுத்து கொடுத்தேன். ஆனா அத வச்சு நீ நம்ம குடும்பத்தையே உடைச்சு போட்டுட்ட. பத்தும் பத்தாததுக்கு அன்னக்குடி என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு கொண்டு வந்துட்ட. சரி, போனது போகட்டும். எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம்? இன்னையில இருந்து, இப்பத்துல இருந்து இந்த சன்னதியில இதே தெய்வத்துக்கு முன்னால இருந்து நாம எல்லாரும் புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். உன் கழுத்துல இருக்கிற தாலியை என்கிட்ட அவுத்து கொடுத்துருமா. சின்னம்மா பேச்ச கேளுமா. என் சொத்து மொத்தத்தையும் கூட உன் பேர்ல நான் மாத்தி கொடுத்துடுறேன். இந்த தாலியை மட்டும் என் கையில கழட்டி கொடுத்துரு. என்ன சின்னம்மா, குழந்தை கையில சாக்லேட்டை கொடுத்து நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கிற மாதிரி சொத்தை கொடுத்து என் சித்தார்த்தை சுருட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? நியாயமா நீங்க கேட்டா என் உயிரை கூட நான் தருவேன். ஆனா செத்தாலும் இந்த கயிறை மட்டும் தரமாட்டேன்.